தடுமாற்றத்திலும் தோல்வியிலும் உங்கள் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாதீர்கள். உங்கள் மதிப்பு தெரியாமல் போவதால் மிகவும் எளிதாக உங்களை தூக்கி வீசி விடுவார்கள். ஒருமுறை முயற்சித்து விட்டு நம்மால் முடியவில்லையே என்று எதையும் விட்டு விடாதீர்கள். சில கதவுகள் பல முறை தட்டினால் தான் திறக்கும். நடக்கின்ற நிகழ்வும் நிகழ்கின்ற நிமிடமும் எப்போதும் மீண்டும் நிகழாது. அதனால் நிகழ்கின்ற நொடியில் அனுபவிக்க பழகுங்கள். நிகழ்கால நிஜத்தை நிம்மதியை தேடி எங்கும் போகாதீர்கள். இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு இருந்தாலும் சொர்க்கம்தான். குறையில்லாத வாழ்க்கையை தேடாதீர்கள். அது இதுவரைக்கும் யாருக்கும் கிடைத்தது இல்லை. அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க வேண்டுமென நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நீ திரும்பி பார்க்கும் பொழுது உனக்கான வாழ்க்கையை நீ இழந்திருப்பாய். வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்படும் பொழுது நமக்கு இன்னொரு கதவு திறக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நாம் மூடிய கதவின் நினைவிலேயே இருப்பதினால் திறந்த கதவுகள் நம் கண்களுக்கு தெரிவது இல்லை. எந்த சூழ்நிலையானாலும் சிலரை தேடி போகாதே. எவ்வளவு வழி இருந்தாலும் சிலரிடம் எதையும் கூறாதே. ஏற்றத்தை விட இரக்கத்தில் தான் பன்மடங்கு தேவைப்படுகின்றது தன்னம்பிக்கை. மன திருப்தி என்பது நமக்கு இயற்கையாக கிடைத்த செல்வம். ஆடம்பரம் என்பது நாம் செயற்கையாக உருவாக்கி கொண்ட பஞ்சம். நீங்கள் பெற்றிருக்கும் உறவுகளை வைத்து உங்கள் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது. முயற்சி செய்தால் தான் நீ நினைத்ததை அடைய முடியும். உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயலில் இருந்துதான் பிறக்கிறது. உண்மை என்பது உண்மைதான். யாரும் நம்பாமல் விட்டாலும் கூட பொய் என்பது பொய்தான். எல்லோராலும் நம்பப்பட்டாலும் கூட உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான். புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். இருக்கப்பட்டவன் பொய் சொன்னாலும் நம்பும் உலகம். இல்லாதவன் உண்மையை சொன்னாலும் நம்பாது. ஏனென்றால் இங்கு உயிருள்ள மனிதருக்கு மதிப்பு இல்லை. உணர்ச்சியுள்ள மனிதருக்கும் மதிப்பு இல்லை. இவை இரண்டிற்குமே இல்லாதது பணத்திற்கு மட்டுமே மதிப்பு. தன்னுடைய வாய்ப்புக்காக வாழ்க்கை முழுவதும் காத்திருப்பவன் மனிதன். தனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பவன் மாமனிதன். மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார். உறவு என்று சொல்லிக் கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. பின்னாடி பேசுபவர்களுக்கு நம் காது கொடுத்தால் நம் வாழ்க்கையில் நாம் முன்னாடி போக முடியாது. ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நாம் எப்போது தேடி செல்கிறோமோ அப்பொழுதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை நம்மை தேடி வரும். நம்மோடு பயணித்து விட்டு சாமர்த்தியமாய் நம்மை விட்டு போனவர்களை தேடாதீர்கள். அவர்களுக்கான தேவை நம்மிடம் முடிந்து இருக்கும். யாரிடமும் அதிக உரிமை எடுக்காதே, விரைவில் வெறுப்பாய். அதே போல் யாருக்கும் அதிக உரிமை கொடுக்காதே, விரைவில் வெறுக்கப்படுவாய். என் தவறுகளை என் முகத்தை பார்த்து என்னிடமே கூறுங்கள், என்னை சுற்றி உள்ளவர்களிடம் அல்ல. ஏனென்றால் என் தவறுகளை நான் தான் திரித்துக் கொள்ள முடியும், மற்றவர்கள் அல்ல. கோபக்காரர்களின் குணம் குழந்தையை போன்றது. அழத் தெரியும், அடம் பிடிக்க தெரியும், யாரையும் ஏமாற்ற தெரியாது, யாருக்கும் துரோகம் இழக்க தெரியாது. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து விடுங்கள். புழுவாய் இருந்த போது வெறுத்து ஒதுக்கியவர்கள் தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சியாக ஆனது. அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகின்றனர். இன்று உன்னை அலட்சியம் செய்தவரை எண்ணி கலங்காதே. நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடி வரும். எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாது இருங்கள். இப்போது உள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் இழக்க கற்றுக்கொண்டுள்ளனர். நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே இறைவன் உனக்கு திருப்பி தருகின்றான். அது அன்பாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. ஒருவர் கொடுத்த துரோகத்தை, ஒருவர் கொடுத்த அவமானத்தை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவனாயிரு. ஆனால் மறக்கும் அளவுக்கு நல்லவனாயிருக்காதே.
தேடி போகும் அன்பு அழகான பூந்தோட்டம், தேடி வரும் அன்பு கடல் போன்ற ஆழமானது. வலியும் வேதனையும் சொன்னால் புரியாது, அனுபவித்தால் தான் தெரியும். எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி அழுகின்ற 1000 வழிகள் எல்லோர் இதயத்திலும் உண்டு. நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத பலரையும் பார்க்கும் போது கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்ல தோன்றுகிறது. கொடுக்கும் சக்தி உள்ளவரை பிறருக்கு கொடுத்து மகிழுங்கள். இது உணவாக இருந்தாலும் சரியே 1000 மடங்காய் பெருகி உன்னிடமே திரும்பி வரும். பணம் ஒரு பசை, அது உன்னிடம் இருந்தால் தான் உறவுகள் ஒட்டும், இல்லையெனில் உதிரும். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் தான் சரியாகும். தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அழக வைக்கும். பிற நாவை அடக்க முடியாது, ஆனால் அவர்களின் பேச்சுக்களை அலட்சிய செய்ய முடியும். தர்மம் மட்டுமல்ல, தக்க சமயத்தில் சொல்லப்படும் பொய் கூட தலை காக்கும். பலி ஆடுகள் கிடைத்தவுடன் கருப்பு ஆடுகள் கண்டு கொள்வது இல்லை. நம் சமூகம் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பது இல்லை. நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள். தனக்கென்று வாய்ப்புகளை தானே உருவாக்கிக் கொள்பவன் மேதை. இதில் நீங்கள் யார் என்று நீங்களே முடிவெடுங்கள். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லவர்களாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். இவை அனைத்தும் நாம் அறிந்தால் நம்மை சிறந்தவர்களாக காட்டும். நம்முடைய நல்ல எண்ணமும் செயல்களும் நம்மை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்லும். தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானது நீ தேடவில்லை என்பதே உண்மை. ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தாற் போல் வாழ்பவர்களையே அதிகமாக காண்கின்றோம். பணம் படைத்தவனும் பகைவன் நண்பனாகின்றான். எல்லா மனிதர்களும் கண்ணாடியை போலத்தான். உடையாதவரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பழமுகம். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாகுவது உன் நிம்மதியே. உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாதே. தனியாக நடக்க தயாராக இருங்கள். ஏனெனில் உங்களுடன் தொடங்கும் பலர் முடிக்கும் போது உங்களுடன் இருப்பது இல்லை. பெயரை கேட்டால் கூட நினைவில் வரக்கூடாத அளவிற்கு மறக்க வேண்டும். வாழ்வில் சிலரை பாசம் வையுங்கள், தவறேதும் இல்லை. ஆனால் பைத்தியமாக்கும் விடும் அளவிற்கு இருக்காதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். எவ்வளவுதான் உறவுகளுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற திருப்தியை உறவுகள் நமக்கு கொடுத்து விடுகிறது. நம் மனம் வருந்தினாலே போதும், நமக்கு பாதிப்பு தந்தவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். இங்கு நல்லவர்களாக இருப்பது தவறில்லை, ஆனால் நல்லது கெட்டது கூட தெரியாத அளவுக்கு நல்லவர்களாக இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு. மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலை கொள்ளாதே. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. நீ இன்று அனுபவிக்கும் துன்பங்களுக்கு மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு எதிர்காலத்தில் எதையும் தாங்கும் இதயத்தை அளிக்கப் போகிறது. எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி மட்டும் இருப்பதில்லை, அதிகமான வலிகளும் வேதனைகளும் கூட இருக்கும். எவரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை மேலும் காயப்படுத்தி விடாதே. ஆபத்து காலத்தில் உனக்கு உதவியானவர்களை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. உன்னை சுற்றி உன்னை கெடுப்பதற்காக பல பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை பாதுகாக்க உனக்காக கடவுள் ஒருவரை நிறுத்துவார். உன் எண்ணங்கள் நல்லவைகளாக இருந்தால் கடவுள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்காதே. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதற்காக மனமுடைந்து உன்னை நீயே நொந்திக் கொள்ளாதே. மனிதர்களால் நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே. உன்னை கெட்டவன் என்று நினைப்பவர்களுக்கு நீ நல்லது செய்தாலும் அது அவர்களுக்கு தவறாகவே தோன்றும். அவர்களை திருத்த முடியாது. நீ மாற்றிக்கொள்வதே நல்லது. நீ உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தை போல் இரு. இந்த உலகமே உன்னை நேசிக்கும். மாற்றங்கள் உண்டாகும் போது சிலவற்றை ஏமாற்றம் என்று எடுத்துக் கொள்ளாதே. நீ சந்திக்கின்ற ஏமாற்றங்கள் கூட உன் வாழ்க்கையில் புதிய மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம்.
வேஷம் போட்டால் நல்லவன், காசு இருந்தால் கடவுள், உண்மை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி. இவைதான் நவீன உலகில் மாறி வரும் மாற்றங்கள். தனித்து விடப்படும் போதுதான் நாம் பலமும் பலவீனமும் நமக்கு தெரிய வருகிறது. உண்மையில் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தை என்று ஏணியை போல, நாம் அதை பயன்படுத்துவதை பொறுத்து ஏறியும் விடும், இறங்கியும் விடும். வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல், சில பேருக்கு மிகவும் நன்றி சொல். பல பேர் நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சில பேர் நம் வாழ்க்கையில் பாடமாக வந்தவர்கள். வாழ்க்கை சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும், சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோம் என்றும் நொந்து கொள்ள வைத்து விடுகிறது. நீங்கள் உண்மையாக இருந்தும் உங்களை தவற விட்டவர்களை தவறுதலாக கனவில் கூட நினைத்து பார்க்காதீர்கள். சிலரை பற்றி எண்ணம் வராமல் இருந்தாலே உங்களால் உங்கள் வாழ்க்கை நலமாக வாழ முடியும். சில திருப்பங்கள் கடுமையானவைத்தான், ஆனால் பாதையை தொடங்குவதற்கு கடந்துதான் ஆக வேண்டும். என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை. எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு. யாருக்காகவும் உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே. அதிகம் பேசி திகட்ட வைத்து விடாதீர்கள். சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள், சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள். சிலர் மீது நீங்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதர் தான். நீங்கள் மனதால் காயப்பட்டு கண்கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உங்களை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றுகின்றதோ அவரே உங்கள் வாழ்நாள் பொக்கிஷம். எறும்பு புற்றிற்கு இனிப்பு போட்டாலும் சரி, பாம்பு புற்றிற்கு பால் ஊற்றினாலும் சரி, இரண்டின் பக்கத்திலும் நின்றால் கடிக்கத்தான் செய்யும். அப்படிதான் சில மனிதர்களும் பல கேள்விகளுக்கு ஒரு பதிலும், அதுவும் தாமதமாக வந்தால் அங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகின்றீர்கள் என்று அர்த்தம். தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால்தான் தேவையானவற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. ஒன்று புரியாத போது தொடங்குகின்றது, புரியும் போது முடிவடைகின்றது சிலரின் வாழ்க்கை. யாரையும் பார்த்து அவருக்கு என்ன குறை என்று சொல்லாதீர்கள். அவரவர் வேதனை அவரவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு எது தேவை என்று அறியாமல் எவ்வளவு தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் தேடலில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு எல்லாம் சாத்தியமாகும். நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது அல்ல. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான். எது ஒன்றிற்காகவும் உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள். மிக பெரிய குறுமந்திரம் என்பது உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அது உங்களுக்கு அழிவை கொடுக்கும். எப்போதும் அஞ்சு நடுங்கிக் கொண்டிருப்பவனால் சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது. வேலைக்காரனை வேலை செய்யும் போதும், உறவினர்களை கஷ்டமான நிலை வரும்போதும், நண்பர்களை ஆபத்து வரும்போதும், மனைவியை நோய்வாய்ப்படும் போதும் அறியலாம். கோபக்காரனை விட அமைதியாக இருப்பவனே மிகவும் ஆபத்தானவன் என்பதை அறிபவன் புத்திசாலி. ஒருவர் நடந்து கொள்ளும் விதம்தான் நண்பர்களையும் பகைவர்களையும் அவருக்கு உண்டாக்குகிறது. மற்றவர்களின் தவறுகளில் இருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா தவறுகளையும் நீங்களே செய்து கற்றுக்கொள்ள உங்கள் வாழ்நாள் போதுமானதாக இருக்காது. இழந்த செல்வம், நேர்ந்த அவமானம், கெட்ட வகை சொல், இவற்றை யாரிடமும் எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தோற்று விடுவோமோ என்று பயந்து பாதிலேயே விட்டுவிட வேண்டாம். நேர்மையாக உழைத்தால் நீ கண்டிப்பாக வெற்றி அடைவாய். ஒருவன் தான் செய்யும் செயல்களினால் சிறைப்படைகின்றான், அவனின் பிறப்பினால் அல்ல. கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பவனுக்கு கவலைப்பட நேரமே இருக்காது. தன்னை கட்டுப்படுத்த தெரிந்தவனே உண்மையில் மிகவும் வலிமையானவன். வாழ்க்கையில் கொஞ்சம் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நேரான மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன. பேச்சிலும் செயலிலும் சிந்தனையிலும் உண்மையாக நடந்து கொள்வதை விட எந்த விரதமோ தவமோ பெரியதல்ல. காமத்தை விட கொடிய நோய் இல்லை, அறியாமையை விட கொடிய எதிரி இல்லை, கோபத்தை விட கொடிய நெருப்பு இல்லை. அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை. இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை. ஒரு பாம்பு விஷம் இல்லாததாக இருக்கலாம், ஆனால் அது வாழ்வதற்காக விஷம் உள்ளதாக நடித்து ஆக வேண்டும். உலகின் மிகப்பெரிய சக்தி ஒருவரின் நிலைமையே. பயம் என்னும் கொடிய நோய் உங்களை அணுகும் போதே ஆரம்பத்திலேயே தாக்கி அழித்து விடுங்கள். பார்வை இல்லாதவனுக்கு ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி எவ்வளவு பயனுள்ளதோ அது போன்றதே முட்டாள்களுக்கு தரும் புத்தகம். ஒரு மனிதனுக்கு துணிச்சலை போல உண்மையான நண்பன் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. ஒரு மலரின் மனம் காற்றின் திசைவழி மட்டுமே செல்லும். ஒரு நல்ல மனிதனின் நல்ல குணங்கள் அனைத்து திசைகளுக்கும் செல்லும். சந்தனம் துண்டு துண்டாக ஆனாலும்
அதன் மனம் மாறாது. அது போன்றுதான் நல்ல மனிதர்களின் குணம். வறுமை வந்தாலும் மாறாது. நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் நல்ல வசதிகள் இருந்தாலும் கல்வி கற்காவிடில் ஒருவன் வாசனையற்ற மலரை போன்று ஆகின்றான். அறியாமை ஒரு மனிதனை வீணாக்கும். பயிற்சி செய்யாவிடில் நாம் கற்றுக்கொண்ட கல்வி வீணாகிவிடும். கல்வி கற்க விரும்பாதவன் நல்ல குணங்கள் இல்லாதவன், அறியே நாடாதவன். யாவர்கள் இந்த பூமியில் வாழும் அற்ப மனிதர்கள். அவர்கள் இந்த பூமிக்கு பாரம். சிங்கம் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்யாது. நன்றாக ஆலோசனை செய்த பிறகு மன உறுதியுடன் செயல்படும். அறிவுள்ளவன் தன் குழந்தைகளுக்கு சகல வித்தைகளையும் பயிலும் வாய்ப்பை தேடி தருவான். ஒருவன் தன் கஷ்ட காலத்திற்கு தேவையான பணத்தை முன்பே சேமிக்க வேண்டும். தீய செயல்களை செய்து கொண்டு யுக கணக்கில் வாழ்வதை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்து கொண்டு சில நொடிகள் வாழ்வது சிறந்தது. தகுதிக்கு மீறி வாங்கப்படும் கடனுக்கு வட்டியாக மானத்தையும் கட்ட வேண்டியிருக்கும். சில நேரங்களில் குள்ளநரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும். குளிப்பறிக்க அல்ல, குழியில் விழாமல் இருக்க. மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள பிறரை காயப்படுத்தி விடாதீர்கள். தடைகள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். ஆனால் கடின உழைப்பால் இவை அனைத்தையும் வெல்ல முடியும். உங்களது அனைத்து உழைப்பையும் கடைசி நேரத்தில் கைவிட்டால் உலகம் உங்களை ஒருபோதும் அறியாது. விதியின் சதிகளை தாங்கிக் கொள்வதுதான் அதை வெற்றி கொள்வதற்கான வழி. ஒரு வேலை செய்யும் முன் எதற்காக செய்கிறோம் என்ற வலிமையான காரணம் வேண்டும். அப்போதுதான் நாம் லட்சிய பாதையில் இருந்து விலகி செல்ல மாட்டோம். உன் பார்வையும் சிந்தனையும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் உன் வாழ்க்கை பெரிய உயரத்தை அடையும். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய். வேதனைகள் வெற்றிகளாகும், சோதனைகள் சாதனைகளாகும். அன்போடு இருங்கள், பிறரை பாராட்டுங்கள். இருப்பது நினைத்து மனமகிழ்ச்சியோடு வாழுங்கள். வாழ்க்கை மிக குறுகிய காலம். மனது வைத்தால் நிறைவோடு வாழலாம். பிறருக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நீங்கள் தெளிவாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தேவையை குறைத்துக் கொண்டு சமாளித்தால் நீங்கள் புத்திசாலி. தேவையை அதிகரித்துக் கொண்டு அதை சமாளித்து அடித்தால் நீங்கள் திறமைசாலி. பல பிரச்சனைகளை சந்தித்தவனை பார்த்தால் தோல்வி கூட துவண்டு போகும். நம் வாழ்க்கை தேடலில் தொலையக்கூடாத மிகப்பெரிய புதையல் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி. நேரம் போகவில்லை என்பது வாழ்க்கை இல்லை, நேரம் போதவில்லை என்பதுதான் வாழ்க்கை. முயற்சி என்ற ஒன்று இருப்பதால் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். இல்லையே முடங்கி போயிருப்பான். நமது லட்சிய வழியில் குறுக்கிடும் முட்டுக்கட்டைகளை கண்டு பதறாமல் அவைதான் நமது பாதையை ஒழுங்குபடுத்தவும் நமது பயணத்தை உறுதிப்படுத்தவும் உதவுகின்றன என புரிந்து முன்னேறுவோம். விரும்பியதை அடைய எப்போதும் போராட வேண்டியிருக்கும். வாழ்க்கையில் வாழ வழியில்லை என்று புலம்பாதீர்கள். நீங்கள் போகும் பாதைதான் வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி என்பது பெரிதாய் ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்யும் செயலில் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருந்தால் அதுவே உங்களின் வெற்றி. எதிர்த்து பேசவும் கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையே நம் பக்கமும் ஒரு நியாயமும் இருக்கும் என்பதை மறந்து விடுவார்கள். அடுத்த நொடியில் உன் வாழ்க்கை மாறலாம். அதற்காக உழைப்பதை ஒருபோதும் நிறுத்தாதே. வாழ்க்கை என்னும் ஓட்டை பந்தயத்தில் நமக்கான ஓட்டத்தில் மட்டுமே நாம் ஓட வேண்டும். எத்தனை போட்டியாளர்களிடம் இருந்தாலும் அத்தனை தடங்களுக்கும் ஒரே இலக்கு. தடமாறாமல் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பழம் தின்னும் கிழியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். அதுபோலத்தான் சில மனிதர்களும் பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம். இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க. பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம். புரிந்து நடந்து கொள். முடிந்ததையும் சரி, இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதே. சில நினைவுகள் குப்பைக்கு சமம். மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து. சிலவற்றை மறந்து விடுங்கள். சந்தோஷமாக இருக்க ஒரே ஒரு வழி. எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள். எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை
தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே. இங்கு சிலருக்கு தேவை மரணம் அல்ல, உன் அழுகை. எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு, எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு. அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றிக் கொள்ளும். உங்கள் மேல் கோபத்தை தூண்டிவிட்டு உங்களையே பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசளியுங்கள். வெட்கி தலைகுனியட்டும். ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள். ஏனென்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது. ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது. நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும், ஆனால் சாபம் விடுகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். வேஷம் இல்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும். தாங்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்களே இங்கு அதிகம். அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் நம் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. தனிமை உங்களுக்கு பிடிக்கும், இருந்து பாருங்கள். ஏனென்றால் இங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை. நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகிச் சென்று விடுங்கள். உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இல்லை. அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும். அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன்மானத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது, வாழ்க்கையும் விடாது. வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன. வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை, நீதான் அவற்றை தவற விடுகின்றாய். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும். உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. காத்திரு, எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் களையும். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் எப்படிப்பட்டவர் என்று சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள். அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே, அவர்களை துரத்தாதே. உன் மதிப்பு என்ன என்பதை உணர். உன்னை வளமாக்கு, எல்லா நலமாகும். உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இல்லையே முதலில் அவமதிப்பார்கள், அடுத்து வெறுப்பார்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது. போலியான அன்பிற்கு தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம். ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவதையெல்லாம் அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள். உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும். எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைத்து உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள். குருடராய் சில நேரமும், சிவிடராய் சில நேரமும், ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும். நம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம். எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்பது தெரியாது. உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். பொறுமையாக இருங்கள். ஒருவருடைய முகத்தை பார்த்து எடை போடாதே. பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பழகிப்பார், பின்னர் புரிந்து கொள்வாய். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை
சிலருக்கு புரியவே. எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ, உன்னை அவமானப்படுத்தியதோ, உன் மதிப்பு மரியாதையை இழக்கச் செய்ததோ, அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு. இன்று இருப்பது போல் மனிதர்களும் நாளை இருப்பது இல்லை, மாறி இருப்பார்கள். ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால். நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது. வேஷமில்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கும். உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டமே திட்டமிடுகிறது என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள். நீ அவர்களை விட மேலே இருக்கிறாய் என்று. போதிக்கும் போது புரியாத பாடம் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும். யாரும் அவர்களாக கேட்காதவரை அறிவுரைகளை மட்டும் அள்ளி கொடுக்காதே. மற்றவர்களுக்காக இறக்கப்படுவதில் தவறில்லைதான். ஆனால் நீங்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஓனைகளுக்காக வெறுந்துவது முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கு நிறமாறும் பச்சொந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவைப்படுகிறது. சிரித்துக் கொண்டே நகர்வதால் வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே. அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காக கூட இருக்கலாம். கவனமாக இரு. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதான் யதார்த்தம். யாரையும் பழி வாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்மவினையை அடைந்தே தீருவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண் முன்னே நிகழும். வாழ்க்கையில் வழிகள் என்பதும் எதிர்பார்ப்பும் ஏமாறுவதும் தான். ஆசை என்ற உணர்வை மட்டும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது நாம் நினைக்கும்படி மிக எளிதாகத்தான் இருக்கும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தையும் வலியையும் தருவதாக இருந்துவிடக் கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். நாம் எதை அதிகம் நேசிக்கின்றோமோ அதை வைத்துதான் கடவுள் நம்மை அதிகம் சோதிக்கிறார் என்பதே உண்மை. உன் அன்பு புரியாதவர்களுக்கு உன் குறைகள் மட்டுமே தெரியும். உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு தான் உன் நிறைகள் மட்டும் புரியும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொரு மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. சிலரிடம் உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது. பிரச்சனைகள் முற்றுகிறது என்றால் உன் பல நாள் சோகத்திற்கு ஏதோ ஒரு முடிவு வரப்போகிறது என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு என்று கடந்து செல். நீ வெறுக்கப்படும் இடத்தில் ஒதுங்கியே இரு. உன்னை கோபமூட்டும் இடத்தில் அமைதியாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருக்கும் போது நிதானத்துடன் இரு. நீ கஷ்டத்தில் இருக்கும் போது கலங்காமல் இரு. நீ வறுமையில் இருக்கும் போது வாடாமல் இரு. உன் மனம் புண்படும் போது முகத்தில் புன்னகையோடு இரு. நீ ஏமாற்றப்படும் போது கவலைப்படாமல் இரு. இவைகள் தான் நல்ல மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்கள். ஒரு நல்ல உறவு என்பது நமது கடந்த காலத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை ஆதரித்து எதிர்காலத்திற்கு ஊக்கம் தருவதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தைகளை வைத்து விவாதம் செய், வதம் செய்யாதே. சில வார்த்தைகள் மரணம் வரை வதைக்கும். பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு, எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்துவிடு. இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான். இறுதி வரை தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே. அவனிடம் விவாதித்தால் உன் தகுதி குறையும், அவன் தகுதி உயரும். உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு. உன்னை தேடி வரும் அளவுக்கு அவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததுதான் அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல. நம்மை ஏளனமாக பார்த்து சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவனின் கொடுக்கப்பட்ட பொற்காலம். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதீர்கள். உங்கள் வார்த்தையை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். அன்பு நிறைந்த உறவில் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் சில வார்த்தைகள், அவ்வளவே. யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானதாக இருக்க முடியாது. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாடாமல் இருப்பதே நல்லது. வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பது இல்லை. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும்.
தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதற்கான தேவை முடிந்ததும் ஒரு ஓரமாகத்தான் நிறுத்தப்படும். அது போலத்தான் நீங்களும் சில பேருக்கு நீங்கள் தேவைப்படும் வரைதான் உங்களை எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். உங்களின் தேவைகள் முடிந்துவிட்டால் தெருவோரம் அனாதையாக நிறுத்தப்படுவீர்கள். எல்லோரும் தனிமை கொடுமை என்பார்கள். ஆனால் அதில்தான் போலிகள் இல்லை, பொய்கள் இல்லை, ஏமாற்றமும் இல்லை, துரோகங்களும் இல்லை. எப்போதும் நீயாகவே இரு. நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதையே செய். ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் உன்னை தவறாக நினைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைப்பவர்கள் உனக்கு வாழ்வில் தேவையே இல்லை. தேவையான இடத்தில் பணிந்து செல்லுங்கள். ஆனால் யாருக்கும் அடங்கி விடாதீர்கள்.